ஹலோ ஆல். டுடே நம்ம என்ன வேர்ட் லேர்ன் பண்ண போறோம்னு பார்க்கலாமா? பிகைல். பிகைல்ங்கிறது ரொம்ப அட்ராக்டிவா, சார்மா இருக்கும். ஆனா, அதனுடைய உள்நோக்கம் என்னன்னா, நம்மள ஏமாற்றக்கூடிய வழியில இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டிசெப்டிவ் வேல. டிசெப்டிவ்னா நம்மள வஞ்சிக்கக்கூடிய வகையில ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயம் நமக்கு வந்து காண்பிக்கப்படும். சரிங்களா? மிஸ்லீட் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ டிசெப்டிவ், மிஸ்லீட் பண்ற மாரியான ஒரு வகையில சார்மா அட்ராக்ட் பண்ற விஷயம் தான் வந்து பிஹைல். இதுக்கான க்ளூ இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வேர்டை நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, பி கில்ட் அப்படிங்கிற மாரியான ஸ்பெல்லோட மேட்ச் ஆகுற மாரி இருக்கும். ஸோ நம்ம அடுத்த ஒரு பெர்சனை வந்து சார்மா அட்ராக்ட் பண்ணி ஏமாற்றும் நோக்கத்தோட செயல்படுறோம் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு கில்ட் ஃபீல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரீகேப் செஷன்ல என்ன வேர்ட் லேர்ன் பண்ண போறோம்னு பார்க்கலாமா? ரீகாலிபரேட். ரீகாலிபரேட் அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருந்தோம்? ஒரு விஷயத்த ஃபைன் டியூன் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். சரிங்களா? எதுக்காக? ஒரு அக்யூரசியை என்ஷூர் பண்ணுறக்காக, ஒரு கரண்ட் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவைஸ் ஆகும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஒரு ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இருக்கலாம், பிஸ்னஸ் பிளானில் இருக்கலாம், ஒரு மெஷர்மெண்ட்டில் இருக்கலாம். ஸோ இப்படி பல வாரியான விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி ஃப்யூச்சர் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து ரீகாலிப்ரேட். இதுக்கு என்ன க்ளூ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் நம்ம? ரீகால்குலேட் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் இம்ப்ரூவைஸ் யுவர் செல்ஃப். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ரீகால்குலேட் ஒரு விஷயத்துக்கு பண்ணுறீங்க அப்படின்னா ரீகால்குலேஷன் பண்ணணும்னாலே ஃபஸ்ட்டு வந்து நம்ம டியூன் ஆகிருக்கணும். பர்ஃபெக்டாக டியூன் ஆனால் தான் ரீகால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டுமாரோ ஒரு வேர்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.